முதலமைச்சர் ஸ்டாலினின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆளுநர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் திமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஸ்டாலின். இதனை ஏற்றிருக்கிறார் ஆளுநர். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. வணக்கம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தோல்வியற்றதை அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை ஸ்டாலின் ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கான கடிதத்தை கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு ஆளுநரிடம் அவர் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது அந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆளுநர் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இருந்தபோதிலும் புதிய அரசு அமையும் வரை காப்பந்து முதலமைச்சராக தொடர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். குறிப்பாக புதிய அரசு அமையும் வரை காப்பந்து முதலமைச்சராக ஏற்கனவே இருந்தவர்கள் தொடரலாம். அந்த புதிய அரசு அமைந்த பிறகு அந்த காப்பந்து முதலமைச்சர் பதவி என்பது தானாகவே முடிந்துவிடும். அந்த வகையில்தான் புதிய அரசு அமையும் வரை காப்பந்து முதலமைச்சராக தொடர ஆளுநர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கை என்பது நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில்தான் திமுகவை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றதை அடுத்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்ட நிலையில்தான் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த வகையில்தான் ஸ்டாலினின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இருந்தபோதிலும் புதிய அரசு அமையும் வரை காப்பந்து முதலமைச்சராக தொடர வேண்டும் எனவும் ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ஸ்டாலினின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆளுநர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் திமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஸ்டாலின். இதனை ஏற்றிருக்கிறார் ஆளுநர். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. வணக்கம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தோல்வியற்றதை அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை ஸ்டாலின் ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கான கடிதத்தை கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு ஆளுநரிடம் அவர் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது அந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆளுநர் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இருந்தபோதிலும் புதிய அரசு அமையும் வரை காப்பந்து முதலமைச்சராக தொடர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். குறிப்பாக புதிய அரசு அமையும் வரை காப்பந்து முதலமைச்சராக ஏற்கனவே இருந்தவர்கள் தொடரலாம். அந்த புதிய அரசு அமைந்த பிறகு அந்த காப்பந்து முதலமைச்சர் பதவி என்பது தானாகவே முடிந்துவிடும். அந்த வகையில்தான் புதிய அரசு அமையும் வரை காப்பந்து முதலமைச்சராக தொடர ஆளுநர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கை என்பது நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில்தான் திமுகவை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றதை அடுத்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்ட நிலையில்தான் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த வகையில்தான் ஸ்டாலினின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இருந்தபோதிலும் புதிய அரசு அமையும் வரை காப்பந்து முதலமைச்சராக தொடர வேண்டும் எனவும் ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. Chennai Silks in Mega Summer Sale.